எஸ்ஐபி பண்ணலான்னு இருக்கேன். ஆனா, என்னுடைய சேவிங்ஸ்க்கு எவ்வளோ எஸ்ஐபி பண்ணணும்? என்னுடைய சம்பளத்திலிருந்து அப்படிங்கிறது ஒரே குழப்பமா இருக்கு. அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போ உங்களுடைய சேலரி ரூ. 10,000 இருந்தது அப்படின்னா, ஒரு 5% வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சேவ் பண்ணலாம். அதாவது ரூ. 500. அதே மாரி 25,000 உங்க சேலரியா இருந்தது அப்படின்னா, நீங்க 10% வந்து சேமிக்கலாம். அதாவது ரூ. 2,500. இதே ரூ. 50,000 இருந்துச்சு அப்படின்னா, 15% சேமிக்கலாம். அதாவது உங்களுக்கு ரூ. 7,500. இதே ரூ. 75,000 உங்களுக்கு சேலரியா இருந்ததுன்னா, உங்களுடைய சேவிங்ஸ் வந்து 20% இருக்கலாம். ரூ. 15,000. இதே ரூ. 1,00,000 நீங்க வந்து சம்பாரிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய சேலரியா இருந்ததுன்னா 25% ரூ. 25,000. இது ரூ. 1,80,000 சம்பாரிக்கிறீங்கன்னா, 30% சேமிக்கலாம். ரூ. 45,000. இதே ரூ. 2,00,000 சம்பாரிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க 30% வந்து சேமிக்கலாம். ரூ. 60,000. இதே ரூ. 3,00,000 உங்களுடைய வருமானமா இருந்தா, 35% நீங்க சேமிக்கலாம். அப்ப வந்து ரூ. 1,05,000 நீங்க வந்து எஸ்ஐபி போடலாம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயம்லாம் ஒரு தோராயமா உங்களுடைய சம்பளம் என்ன? அதுலேருந்து என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் எஸ்ஐபி பண்ணலாங்கிறது தான். ஆனா, இதையே நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏத்தா மாதிரி உங்களுடைய எஸ்ஐபி பெர்சன்டேஜ உங்களுடைய சேலரிலேருந்து நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நீங்க எஸ்ஐபி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு எஸ்ஐபின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்போ, இல்ல காலோ பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய சேலரிக்கு நீங்க எவ்வளோ எஸ்ஐபி பண்ணா கரெக்ட்டா இருக்குங்கிறத கஸ்டமைஸ்டா உங்களுக்கு நாங்க பிளான் பண்ணி தரோம்.